வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சோகே வணக்கம். இன்றைய தேர்தல் முடிவு வந்திருக்கு சார். ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி ஒரு சின்ன கருத்து மட்டும். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்க ஆட்சி பண்ணி ஆகணும். இவர் அரசியலுக்கு புதுசு. இவர் என்னென்ன மாதிரி மினிஸ்டர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி செயல்பட போகிறாங்கன்னு தெரில. இதில் அனுபவம் வாய்ந்த நபர் அப்படின்னாக்கா செங்கோட்டையன் இருக்கிறார். ஏற்கனவே கல்வி மந்திரியாக இருந்தவர், நல்லா செயல்பட்டவர். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே. இதில் என்னென்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு கட்சி 73 ஆண்டுகால ஒரு வயசு உள்ள கட்சி, வயசு உள்ள கட்சி. இன்னொரு கட்சிக்கு 53 வயசு. இந்த 73 53 சமாளிக்கிறதுக்கே 5 வருஷம் சரியாக பண்ணிக்கிறேன். இவங்க சமாளித்து நான் சட்டசபையில் பேசலாம் பெரிய பெரிய விஷயம். நாலேஜ் இருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும். அனுபவம் பேசுறதுக்கு அவங்க கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். மக்கள் மத்தியில் வெளிப்பட்டுருவாங்க. அது நல்லா இருக்காது. அதுக்கெல்லாம் இவங்க திறமையை வளர்த்துக்கணும். இளைஞர் கையில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த லஞ்ச லாவணியும் கொஞ்சம் குறையும்னு நான் நம்புகிறேன். ஆனால் லஞ்சத்துக்கும் என்னை பொறுத்தவரை எப்பவுமே சொல்லுவேன், லஞ்சத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள சம்மந்தத்தை விட லஞ்சத்துக்கும் அதிகாரிகளுக்கு தான் சம்மந்தம் ஜாஸ்தி. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கொட்டை போட்டுட்டு உட்காந்து வாங்கிட்டே இருக்கிறது யாருனாக்கா அதிகாரிகள் தான். திருந்த வேண்டிய அதிகாரிகள் தான். அவங்கள திருத்த வேண்டியது கட்சிக்கும் பங்கு இருக்கு. அதிகாரி வாங்கி யாரு கொடுக்குறான்? அரசியல்வாதி தான் கொடுக்குறான். அந்த நிலை மாறணும்னு நம்புவோம். இந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க, நம்புவோம். அதில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை. மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் சார். சொல்லுங்க. நம்ம முதலீட்டாளர்கள் சங்கத்து உறுப்பினர்கள்லாம் சில கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் விவாதம் பண்ண வந்திருக்கேன் சார். சொல்லுங்க. முதல் கேள்வி சொத்துக்கள் பத்தாது, நாங்கள் இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ தூரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சொத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க சார். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார். அதாவது நாங்கள் எவ்வளோ பர்சன்ட் எடுக்கணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்ட் எடுக்கணும்? இப்போ ஒரு கோடி போட்டிருக்கோம் அப்படின்னா நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய சொத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இப்போ புகார் 65,517 516 நினைக்கிறேன். 60,000 கம்ப்ளைண்ட் ரவுண்டாக வச்சுங்க. 60,000 கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க ரவுண்டாக சொல்லக்கூடிய லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டு தொகை கிட்டத்தட்ட 7,000 கோடி கிட்ட சொல்கிறாங்க இல்லையா? இந்த 7,000 கோடிக்கு உண்மையிலே இவன் நியமஸ்காரன் உண்மையிலே எல்லாரும் நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, உண்மையிலே எவ்வளோ வசூலிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் கணக்கிட்ட வரைக்கும் ஒரு 3,000 கோடி வசூலிச்சிருக்கலாம் சார். 3,000 கோடி இல்லை 4,000 கோடி கிட்ட வசூலிச்சிருக்கலாம். ஏன்னா இவன் என்ன பண்ணான்னா நிறைய கமிஷனை கொடுத்தான். கமிஷன் நிறையா கொடுத்தான். அதாவது சிபி கமிஷன் ஒன்று உண்டு. ஒருத்தர் இதை பார்த்துட்டு இன்னொரு முகவர் என்ன பண்ணுறான், அவன் 5% தரேன்னு சொன்னானா, நான் 7% தரேன். 5 லட்சம்னா 5 லட்சம் 50,000. 10 லட்சம் முதலீடு பண்ணாருன்னா 50,000 சார். அதாவது முதலீட்டில் 5% தரேன்னு சொல்றத கழிச்சுட்டு கொடுங்கன்னு சொல்றத இன்னொரு முகவர் போயிட்டு நான் 7% தரேங்கிறான். புரியுதா? போட்டி, வியாபார போட்டி. நமக்கு அந்த கமிஷன் வரணுங்கிற அவன் பார்க்குறான். இவனுக்கு கமிஷன் வரணும் இல்லையா? யாரு? ஏஜென்ட் கமிஷன். இந்த கமிஷனை நிறுவனம் சரியா வரமுறை பண்ணலனாக்கா அதிகமாக அள்ளி கொடுத்துட்டான். ஒன்று. ரெண்டாவது, இந்த முகவர்கள் என்ன பண்ணா, அவன் முதலீடு பெற்று வாங்கி அவனுடைய வட்டிகளுக்காகவே அவன் சில அமௌண்ட்லாம் முதலீடு பண்ணியிருந்தான் இல்லையா? அந்த வட்டியை எடுக்கிறதுக்காகவே, அந்த இன்சென்டிவ் எடுக்கிறதுக்காகவே ஆளுங்களை தேடி பிடிச்சி நாம்பருப்புன்னு வாங்கி போட்டு அவனுக்கு வர வேண்டிய மாதாந்திர பலன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு மீதி தான் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த முகவர்கள் அவங்களுடைய பணம் ரெட்டிப்பாக மாறும் இல்லையா? அந்த முதிர்ச்சியடையில் மெச்சூரிட்டி 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் அந்த பாண்டெல்லாம் கம்பெனிக்காரன் என்ன பண்ணா, அவனுக்கு காசு கொடுக்கல, முகவர் கொடுக்கல, முதலீட்டாளருக்கே கொடுக்கல. அப்புறம் முதலீடு இவங்களுக்கு என்ன பண்ண, முகவருக்கு கொடுப்பான். முகவருடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்லாம் என்ன பண்ண, டபுள் ஆக்கி அப்படியே உள்ளே போட சொல்லிட்டான். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அது பண்ணி பாண்டா மட்டும் கொடுத்து. அதே மாதிரி தேவக்கோட்டையில் சார்லஸ் புண்ணியமா இருக்கான்ல, அவன் யாருக்குமே பணமே கொடுக்க மாட்டான் முதலீட்டாளர் கூட. மெச்சூரிட்டி ஆகுதா, அது காசு என்ன பண்ண போறீங்க? பேங்க் லாக்கெல்லாம் வைக்க போறீங்களா? சும்மா இருக்கும் போது அதுக்கு வட்டி கூடும்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும்ல, நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ரீஇன்வெஸ்ட் பண்ண தான் பண்ண சொல்லுவான். இப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி தான் இவ்வளோ தூரம் லேபிலிட்டி வந்திருக்கு. இவன் உண்மையில் ஏற்கனவே நான் நிறுவனம் விழுந்து காரணம் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன். ஒருத்தர் 10 லட்சம் போட்டுதான்னா 4 வருஷம் கழிச்சு அவருக்கு 20 லட்சம். அந்த 20 லட்சத்தை என்ன பண்ணுறது, ரீஇன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது. அப்போ 10 லட்சம் தான் போட்டது, 4 வருஷத்துக்கு அப்புறம் 20 லட்சமாக பாண்டா வந்துடுது. அப்போ முதலீடு பண்ணது 10 லட்சம் தான். அதே இன்னொரு 4 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு நான் 40 லட்சமாக மாறும்.
4 மடங்கா மாறுது. இவர் போட்டது வெறும் 10 லட்சம் தான் பணமாக கொடுத்தது. அது 10 லட்சம் கொடுத்துக்க மாட்டாரு. அதில் 5% சிபி கமிஷன் கழிச்சு தான் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் ஏஜென்ட் கமிஷன் போயிருக்கும். ஸோ நிறுவனத்தார் கைக்கு எவ்வளோ போயிருக்கீங்க? ஒரு சின்ன உதாரணத்தில் ஆரம்பத்தில் ஒருத்தர் 100 ரூபா வாங்கினாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபா வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரூபா கமிஷனுக்கு போயிடுது. எல்லாத்துக்கும் கமிஷன். எஸ்ஹெச்லேருந்து அந்த எம்டி சேர்மன் வரைக்கும் கமிஷன். இப்படியே போய் வெறும் 60 ரூபா தான் கம்பெனிக்கு போகும். அந்த 60 ரூபா தான் நிலத்தை வாங்கி போட்டாங்க. நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இந்த நிறுவனத்தில் ஒரு சாபக்கடை என்னென்னா, வந்தவெல்லாம் எஸ்ஹெச்டிஹெச் லீடர், வந்தவனெல்லாம் 2 பேரை கூப்பிட்டு வந்து அவனை எஸ்ஹெச்ஆ மாற்றி வேண்டியது. இப்படி பதவி கொடுத்து அவங்களுக்கு கமிஷன் வருதுன்னு சொல்லி ஏற்றி விட்டு வந்தவெல்லாம் எஸ்ஹெச்டிஹெச் ஆக்கி விட்டதுனால என்னாச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் 100 ரூபா வசூல் பண்ணான்னா 60% கமிஷனாக போயிடுது. 40% நிறுவனத்துக்கு போச்சு. இப்படியே போய் ஒரு ஸ்டேஜில் 10-90 ஆகி போச்சு. 90% கமிஷன் போயிடுது. கமிஷன் 10% தான் வந்து இல்லை, லீடரோட எண்ணிக்கை பெரிய போடல. இந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கினா அந்த இஎம்ஐக்கு ஒரு கணக்கு கால்குலேஷன் பண்ணுவோம்ல, ஆரம்பத்துல இருந்து வட்டி அதிகமாக இருக்கும், அசல் கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து ரெண்டும் பேலன்ஸ் ஆகி நியூட்ரல் ஆகும். அதுக்கப்புறம் நாம அசல் கூடும் வட்டி குறையும். அந்த இஎம்ஐ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது ஆச்சு. ஒரு சைடில் பணம் கொடுக்க முடியாம தான் நிறுவனம் விழுந்து போச்சு. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையும் ஓரளவுக்கு நிலம் வாங்கி போட்டிருக்கானுங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் சொன்னது ரைட்டு தான். 6000 கோடி 7000 கோடி லேபிலிட்டினாக்கா இவங்க வசூலிச்சது 4000 கோடி தான் இருக்கும். இப்போ 4000 கோடிக்கு சொத்து இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருக்கு. 4000 கோடி வசூலிச்ச பணத்துக்கு சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. எப்படின்னாக்கா இப்போ கண்டுபிடிச்சது எவ்வளவு? 2500 கோடியா? 2500 கோடிக்கு இப்போ வேலேஷன் படி போட்டிருக்காங்க. இப்போ பேரல் லேண்டை அப்படி தானே போட்டிருக்காங்க. ஆமாம், பேரல் லேண்டா இப்போ ஏக்கர் ரேட்டு தான் போட்டிருக்காங்க. ஒரு பேரல் லேண்டை அப்ரூவ்டு பிளாட்டை மாற்றும் பொழுது எத்தனை மடங்கு உங்களுக்கு வந்து இது வருங்க? 3 மடங்கு இல்லை 4 மடங்கு விலை உயர்த்தி வைக்கலாம். 4 மடங்கு 5 மடங்கு கூட விலையை உயர்த்தி விற்கலாம். நான் லட்சங்களில் போகிறது கோடியில் போகும், பல கோடியில் போகும். அப்போ இன்னொரு 1500 கோடியில் அந்த இதில் ஒழிஞ்சிருக்குதா? இதில் பேரல் லேண்டில் ஒழிஞ்சிருக்குதா? ஸோ 4000 கோடி செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 7000 கோடியில் 4000 கோடிங்கிறது எத்தனை பெர்சன்ட்டுங்க வரும்? கிட்டத்தட்ட ஒரு 60% வருமா? அப்ப என்ன பண்ணலாம்? பணமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3% வரல. இப்ப திமுக வர கவர்மெண்ட் விழுந்து போச்சு. இனிமே அவங்களும் வருவாங்க, யாருமே வரமாட்டாங்க. இல்லை, அது வந்து ஒய் ஸ்கோரோ, இசட் ஸ்கோரோ, ரெக்டாங்கிள் ஸ்கோரோ, ரவுண்டு ஸ்கோரோ, யாரும் எந்த ஸ்கோருக்காரும் வரமாட்டான். வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்ப யாருமே எடுக்க வரலனாக்கா என்ன பணமா கேட்கறவங்க என்ன கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நீதியரசர் சொன்னதான் கிடைக்கும். நீதியரசர் சொன்னது என்ன சொன்னாரு? ட்ரையலில் போய் பார்த்துங்க, டேன்பிட் கோர்ட்டில் போய் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நிலமா கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 60% கிடைச்சிச்சுன்னா போதுமா? ஓரளவுக்கு சேஃப்டியான நிலைமைக்கு வந்துடலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் மக்களுக்கு? ஏழை சொல்கிறவங்களுக்கு ஒரு 60% எடுங்கயா, 50%லேருந்து 60% எடுங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ சாத்தியம்னா, அந்த அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்கு இல்லையா, பேரல் லேண்டு, அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும், நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் தாமதம் ஆகும் சார்? ஏன்னா பிளாட்டுகளே வந்து இல்லை இனிமேல் அப்ரூவல் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கு வாய்ப்பு. ஆட்சி மாற்றம் வந்துருச்சு இல்லையா? ஆட்சி மாற்றம் வந்தனால பழைய திமுக ஆட்சியில் தான் அவங்க திமுக மட்டும்தான் ஒரு ஸ்கொயர் சொன்னாங்க இல்லையா, ஒய் ஸ்கொயரோ, இசட் ஸ்கொயரோ, ரவுண்டு ஸ்கொயரோ, அந்த ஸ்கொயர் காரனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ரூவல் சொல்லி சொன்னாங்க இல்லையா. இனி அந்த நிலை மாறுபடும். ஆட்சி மாற்றம் வந்தனால எல்லாத்துக்கும் ஒன்று போல ட்ரீட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வரும்போது இவங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு ஈஸியாக வாங்கிடலாம். நீதியரசர் அதான் அவர் நமக்கிட்டே திறக்கு யோசனை பண்ணார். நீதிமன்றத்தை வேலை நாம் போய் கேட்கும்போது எங்களுக்கே கொடுத்துருங்க ஐயா, நாங்கள் வாங்கிக்கிறோம், பேரல் லேண்டை வாங்கி நாங்கள் அப்ரூவல் வாங்கி நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து இப்போ வாய்ப்பு இருக்குது. எப்படி எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிற கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பணமும் அதிகமாக செலவு இல்லாமல் வாங்கிடலாம். ஏன்னா புது ஆட்சி, எல்லாம் புது இளைஞர்கள், அவங்க வந்து அவ்வளோ உடனே வந்து லஞ்சத்தில் பூந்துட மாட்டாங்க. அதனால வாய்ப்பு இருக்குன்னா அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ்லாம் அப்ரூவ்டு பிளாட்ஸை மாற்றி எல்லாத்துக்கும் ஒரு 60% சொல்லிட்டாக்கா எல்லாரும் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் இந்த எம்எஸ்சிஸில் ஏழை எடுக்கிறதுக்கு தயக்கம் இருந்துட்டு தான் இருக்கு மக்கள். இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தகவல்படி 3900 சில்லற பேர் தான் இன்னமும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்குநேரில் ரேட்டு கம்மி, அதனால ஏலம் எடுக்கிறாங்க. ஆனால் ஏலம் எடுத்தவர்களே நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி
சார் நான் தெரியாமல் எடுத்துட்டேன். தவறாக எடுத்து வாட்ஸ்அப்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்களா? நான் தவறாமல் தெரியாமல் எடுத்துட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது? கேன்சல் பண்ண முடியுமா சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்க 8260 ரூபா கட்டலனாக்கா கேன்சல் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும். இப்போ அது ஒரு 8260 ரூபா பிரச்சனை இருக்கா? ரெண்டாவது வந்து எப்படி எடுக்கிறது தெரியாமல் ஒரு புரிதலாமல் இருக்காங்க. எல்லாமே அமைதியாக கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறாங்க. இது எந்த நல்ல சூழ்நிலை கொண்டு விடும் தெரியுமா? இது வந்து ஒரு அதிருப்தியான சூழ்நிலையா மாறக்கூடிய. நீதிமன்றத்துக்கு பயங்கர அதிருப்தி அவரே தெரிவிச்சிட்டாரு. நீதியரசர் அதிருப்தியை தெரிவிச்சிட்டாரு. இல்லைங்க இவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிட்டாரு. அவர் இன்னும் அதிருப்தி அடைய முடியாது. நம்ம இப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அவர் 5 இயர் செட்டில்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவார். ப்ராப்பரான எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் வாங்கி 5 இயர் செட்டில்மெண்ட்டுக்கு தான் ப்ராப்பராக வந்து எஸ்ஓபி போட்டு எல்லாரையும் கூண்டில் ஏற்றி 65,000 பேர் கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கணும். சார்ஜ் ஷீட் பல சார்ஜ் ஷீட்டுகள் போடணும். சார்ஜ் ஷீட்டுகள் யாரெல்லாம் சார்ஜ் ஷீட்டில் சேர்க்குறாங்களோ அந்த விக்டிம்ஸ்லாம் போய் சாட்சி சொல்லணும். அவங்களுடைய பாண்டுகள்லாம் வெரிஃபை பண்ணணும். இதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நீங்களே கணக்கு பண்ணிங்க. 10-15 வருஷம் ஆகிடும் போல. இதுக்கே நம்ம இவ்வளோ. அதனால நம்ம சங்கம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இப்போ அப்ரூவ்டு பிளாட்ஸை நீங்கள் வந்து எடுக்கிறவங்க புத்திசாலின்னு நான் சொல்லுவேன். புத்திசாலிகள் இப்போ எடுக்கிறவங்க. அதுக்கப்புறம் பேரன் லேண்டுலாம் கொஞ்சம் லேட் ஆகும். இது எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா கைக்கு கிடைக்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். கை கிடைக்க எல்லாத்துக்கும் உடனே கிடைக்காது. ஸோ அதனால் எடுக்கிறது நல்லதுங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. நம்ம அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம மற்ற மாதிரி யூடியூப்பில் உட்காந்துட்டு எடுக்காதீங்க, உங்களுக்கு பணமாக வந்து தொப்புன்னு விழும், மடியில் விழும், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழுன்னா நம்ம சொல்லலை. நீதியரசரை திருப்திப்படுத்துதானே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இது இந்த விதமான வழிமுறையை பயன்படுத்தாம வேற ஏதாச்சும் ஒரு வழிமுறை சுருக்கமா மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வழிவகை திட்டங்கள் ஏதாச்சும் சொன்னா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்கா சார்? நீதிபதி ஏற்றுப்பாரா? நம்ம கேட்கலாம். அது தனிப்பட்ட முறையில் வந்து மூத்த குடிமக்கள் சங்கமா இளைய குடிமக்கள் சங்கமா போய் கேட்காம எல்லாரும் இணைஞ்சு போய் கேட்டால், அதாவது மெஜாரிட்டி அதை எல்லாருன்னா குறிப்பிட்ட பேர் ஆமா இது நிறுவனத்தை கெடுக்கணும், இந்த செட்டில்மெண்ட் வரக்கூடாது கெடுக்கணும்லாம் ஒரு சிலர் இருக்கான். ஒரு சில ஊர்களில் இருக்கலாம். ஊரில் பேரே சொல்லிடுவேன் நான். கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, நெய்வேலின்னு சொல்லுவேன். இவனுக்கு வந்து மானாமதுரை, இவனுக்குலாம் செட்டில்மெண்ட்டே வரக்கூடாது நிற்கிறானுங்க. இவங்க இல்லாமல் மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்துன்னா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலாம். தாழ்மையாக ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலாம். என்னன்னா, ஒரு டிஆர்ஓ தலைமை, டிஆர்ஓ இல்லை சாரி காம்படிட்டர் அத்தாரிட்டி. இப்போ வந்து எஸ்பி தான். முந்தி தான் டிஆர்ஓ வந்தார். இப்போ காம்படிட்டர் அத்தாரிட்டியான எஸ்பி தான். எஸ்பி தலைமையில் என்ன அந்தந்த மாவட்டத்தில் டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அந்த ரெஜிஸ்ட்ரார் தலைமையில் அந்தந்த பகுதி சொத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்தந்த பகுதியில் உள்ள முதலீட்டாளர் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து லிஸ்ட்டை வந்து இவங்ககிட்ட வாங்கி அவங்க மூலமாகவே பதிவு பண்ணி கொடுக்கறதுக்கு நேரடியாக பதிவு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன எப்படி எல்லாம் ஒன்று சேரணும்னாக்கா எல்லாரும் அஃபிடாவிட் தாக்கல் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற சொத்துக்களை நீங்கள் கொடுக்குற பெர்சன்டேஜ் அடிப்படையில் நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன். நீங்கள் கொடுக்குற இடத்துல நீங்கள் கொடுக்குற பகுதியில் உள்ள சொத்தை நான் வாங்கிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடாவிட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா, எல்லாரும் கொடுத்தோம்னா சேர்ந்து நீதியரசர் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீதியரசர் முதல்ல என்ன சொன்னார்னாக்கா, சொத்துக்கள் 10 என்னன்னு எனக்கு தெரியாது, 10% இருந்தாக்கா இப்போ எல்லாத்துக்கும் நான் பிரித்து கொடுத்துட்டு போயிடுவேன். இப்போ 10% இல்லாதனால இந்த பிரச்சனைகள் சொன்னார் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, எல்லாத்துக்குமே ஒரு 50% கொடுங்க. முதல்ல இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் 50%. அடுத்து வந்து பேரண்ட் எடுப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் முன்னப்பட இருந்தாக்கா ஒரு 10% அதிகமாக வருது, 60% வச்சு செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு இதை இவங்க இடைத்தூதர் இவர் நீதியரசர் பரசுகத்து மூலமாக கொடுத்துட்டு அடுத்து வழக்கை வந்து டேன்பீட் கோர்ட்டில் விட்டலாம். அதுக்கப்புறம் இருக்கிற வழக்காடுவான். டேன்பீட் கோர்ட் போகும்போது என்ன நடக்கும்னாக்கா, நீ அவன் நிறுவனத்தார் கரெக்டாக இருப்பான். அவன் என்ன செய்வான், அந்த சிபி கமிஷன் கொடுத்தது நான் சொன்னல 7,000 கோடி எப்படி வந்து சொன்னேன் இல்லையா, அதை பூரா அவன் கொண்டு வருவான், வழக்கில் கொண்டு வருவான். நான் வந்து இவர் போட்ட பணத்தில் வந்து இவ்வளோ பணம் சிபி கமிஷனாக இவருக்கு முதல்ல பிடிச்சிட்டு தான் கொடுத்தோம், மாதாந்திர இன்சென்டிவ் இவ்வளோ கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் கூட்டுவான். அப்புறம் இவருக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், அதில் இவ்வளோ கோடி எங்களுக்கு லாஸ் வந்துருச்சு, அதெல்லாம் கணக்கு போட்டு இவ்வளோ தான் எனக்கு பணமாக நான் வாங்கினது, இந்த பணத்துக்கு நான் சொத்து வச்சுருக்கேன்னு சொல்லி அவன் டேலி பண்ணி விட்டுருவான். அதனால் இப்போ இருக்கிற சொத்துக்களை நம்ம வாங்குறது புத்திசாலித்தனம். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ். இப்போ நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸுங்கிறதுக்குன்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கான். எப்படி கலைச்சி கொண்டு இருக்கானுங்க. நம்ம சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டு நம்ம கிடைக்கிறத குறிப்பாக இப்போ வந்து அப்ரூவ்டு பிளாட்ஸை வாங்கிட்டோம்னா அடுத்து கொஞ்சம் நாள் ஒரு அவகாசம் கொடுத்து
நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் இதையும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார்னா ஒரு 60% செட்டில்மெண்ட் வாங்கிடலாம். இதுதான் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். ஒண்ணுமே கிடைக்காம 20 வருஷம் 30 வருஷம் ஆகி நம்ம பேரம்பேத்திகள் போய் வாங்குறதை விட அது வாங்க முடியாது. எந்த கம்பெனியும் செட்டில்மெண்ட் வராது. அவ்வளோ எத்தனை ஆச்சு தான் மறந்து கடப்பல் தூக்கி போட்டுருவாங்க. நமக்கு இப்போதைக்கு இந்த நீதியரசர் நல்ல நீதியரசர் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கிறாரு. அவர் மூலமா ஒரு 60% வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம். இது நம்ம சொல்லத்தான் முடியும். எல்லாரும் இணைஞ்சு வந்து நீதியரசர் போய் கேட்கலாம். நீ தனிப்பட்ட முறை நான்லாம் போய் கேட்க மாட்டேன். எல்லாம் இணையணும். குறிப்பா தேனி சங்கம் நம்ம கூட சேர்ந்து வரணும். பெரிய சங்கங்கள் இணைஞ்சாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த 60% நம்ம வாங்கிக்க தயாராக இருக்கணும். நம்பர் 1 எல்லாருமே என்ன திட்டுவாங்க, ஏன்னா என்ன வேணும் என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கான்னு. இல்லை எனக்கு வந்து நீ 100% தான் வேணும்னு சொன்னாக்கா அவர் ட்ரையல் கோர்ட்டு தான் விடுவார். எப்படி பணம் தான் வேணுங்கிறவங்கள போய் ட்ரையல் கோர்ட்டுக்கு இது சொன்னார் இல்லையா, அது நம்மளும் 100% வேணும், எனக்கு 60% 50% வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுருவார். 20 வருஷம் காத்திருக்க வேண்டியதுதான். அதனால் நம்ம எடுத்துக்கிறது புத்திசாலின்னு சொல்லுவோம். இதையும் வந்து குறை சொல்லுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டுவாங்க. திட்டிட்டு போகிறாங்க. நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க. ஐயோ அந்த சொன்னாயா கரெக்டாக தான் சொன்னான்னு. அப்போ வந்து அழுது என்ன பிரயோஜனம்? இதுதான் நிலைப்பாடு. நிலை அப்படி இல்லைனாக்கா வேற மெத்தட்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம இப்போ பின்னாடி பேசுவோம். இந்த செய்தே வந்து நான் இப்போ ஒரு நீங்கள் கேட்டதுக்காக சொல்லியிருக்கேன். இது வந்து நான் நீதிமன்றத்துக்கு நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது. அவர் கேட்டார்னா நம்ம சொல்லலாம். கேட்கும் பொழுது சங்கங்கள்லாம் வாங்க ஆலோசனை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம இது சொல்லலாமே தவிர இப்போதைக்கு மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அஃபிடாவிட் வாங்குறதுக்கு எல்லாரும் எல்லா சங்கங்களும் முன் வரணும். சங்கங்கள் முன் வந்து எங்களுக்கு எம்எஸ்சிசி வயலாடுக்கு கஷ்டமாக இருக்கு ஐயா, நாங்கள் இப்போ எடுத்துக்கிறோம், நீங்களே பதிவு பண்ணி கொடுங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் டிஆர் மூலமாக கேட்கலாம். கேட்கறது நமக்கு உரிமை இருக்கு. இது நீதிமன்றத்தை வந்து எதிர்த்து பேசுறது கிடையாது. கேட்கறது நம்ம உரிமை. கொடுக்கறதும் கொடுக்காததும் அவருடைய அதிகாரத்தில் இருக்கு. அவ்வளோதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ வந்து 10,000 பிளாட்டுகள் மேல வந்து ஆன்லைன்ல ஏலம் விட்டுருக்காங்க. சரி. ஒரு சில பேர் எடுக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து தவறா பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இது வந்து கடைசியில வந்து மறு ஏலத்துக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் உரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா. அப்பவுமே ஏலம் போலாட்டி என்ன சார் நடக்கும்? அப்ப நீதியரசர் நம்ம போய் இந்த ஆலோசனை சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க டைரக்டாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு இதுல இவ்வளவு இழப்பீடுகள்லாம் எங்களுக்கு இருக்குது, டைரக்டா கொடுத்துருங்க வாங்கிக்கிறோம் சொல்லி கேட்கணும். அதுக்கு தான் அஃபிடாவிட் ரெடி பண்ணி போய் வாங்கி வைக்கணும்ல. வாங்கிக்கணும். அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாமா சார்? எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்? அவர் தான் சொல்லிட்டாரு, நீங்க இந்த ஏலம் போறதுக்கு என்ன கேம்பெயின் நடத்திங்க, விழிப்புணர்வு கொண்டு வருவாங்கிறார் இல்லையா. அப்ப மக்களுக்கு ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் போடலாம். சங்கங்கள் சார்பாக சிறப்பு ஆலோசனை கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணலாங்க, நாங்கள் ஒரு இதை முன்வைக்கிறோம், நீங்கள் எதாவது ஆலோசனை சொல்லுங்க சொல்லி அப்படி சிறப்பு ஆலோசனை கூட்டம் வச்சு அதில் தீர்மானங்களை போட்டு அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் நம்ம லேப் இது வாங்கி அஃபிடாவிட் வாங்கி நீதி சப்மிட் பண்ணலாம். இதெல்லாம் சங்கம் செய்யலாம். இது சங்கம் செய்யறது முன்னாடி வரணும். தேனி மணிகண்டன் சும்மாவே நம்மளை பற்றி என்னமோ நான் லீடருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஏதோ முதலீட்டாளருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம ஏதோ தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவர் பேசிட்டு இருக்கிறார். அவர் பேர் எடுக்கணும்னு பார்க்குறாரு. நானே சொல்ல ஒன்றா சேருங்கய்யா, நீங்களே வந்து முன்னென்று செய்யுங்கய்யா, மக்களுக்கு தீர்வு கொடுங்க. அவ்வளோதான். இருக்கிறத மக்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க தான் சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் பேர் மூலம் நீங்களே எடுத்துங்க. நாங்கள் லீடருக்கு சப்போர்ட் பண்ணல, இவர் லீடருக்கு சப்போர்ட் பண்ணலையா, இவர் பாலா கமல் கூட இவர் க்ளோஸாக இல்லையா. இப்போ சொல்கிறது 1000 சொல்லலாம். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதாவது பாலாட்ட க்ளோஸாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் பாலா என்னென்ன செஞ்சிட்டு இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். யாருக்கு காசு கொடுக்குறாரு எல்லாமே எனக்கு தெரியும். ஒருத்தன் 5 கோடி ரூபா கட்டுருக்கான். 5 கோடி ரூபா கட்டுருக்கான். மாதம் 50,000 கொடுத்துருக்காங்க அவனுக்கு. மாதம் 50,000 கொடுத்தோன்னே அமைதியாக இருந்திருக்கான். அப்புறம் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பத்தாது, எனக்கு 5 கோடி தரணும், தந்தா நான் உங்களுக்கு இடையூறா நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். இவங்க நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டு இப்போ அவர் எதிர்த்து பயங்கரமாக செயல்பட்டு இருக்கிறார். பல வழியில் செயல்பட்டு இருக்கிறாரு. அதையும் சமாளிச்சு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? அதனால பிரச்சனைகள் தான் எனக்கு நிறுவனத்தார் இணைஞ்சு இணக்கமா இருக்கிறாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியும். இணக்கமாக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு சார். ஏன்னா வந்து காரணம் பலாட்டு சொல்லியாச்சு. அதெல்லாம் விடுங்க, அதான் பலாட்டு சொல்லியாச்சு. இந்த மாதிரி இணக்கமா இருக்காங்க. எவன் தகுத்த எல்லாம் பண்றான், எவனுக்குலாம் இவங்க பைசா கொடுக்குறாங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால தோழர்களே, நீங்கள் அந்த அரசியல் இந்த எலெக்ஷன்லாம் விட்டுருங்க, ரிசல்ட்லாம் விட்டுருங்க. நமக்கு எவன் வந்தாலும் நமக்கு வந்து நீதிமன்றம் மூலமாக தீர்வு கிடைக்க போகணும்னு வந்துருச்சு. அந்த தீர்வை நம்ம புத்திசாலித்தனமாக எப்படி நம்ம பயன்படுத்திக்க கொள்ள போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ வேறு எவங்க கையிலையும் இல்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு புதுசாக வந்திருக்கோம் கையிலையும் இல்லை, நீதிமன்றத்தின் கையிலையும் நம்ம கையில் தான் இருக்குது.
நீதிமன்றத்தின் நீதியரசன் கையிலே இருக்குது, நம்ம கையிலே இருக்குது. நம்ம எடுக்காமல் விட்டோம்னா அவரை 5 இயர் செட்டில்மெண்ட்டுக்கு விட்டுருவார். எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி 5 இயர் செட்டில்மெண்ட் விட்டாங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் ஆகும். அதனால் கிடைக்கிற ஒரு 60% வாங்கிட்டு அதுக்கப்புறம் டான்பிட் கோர்ட்டில் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம், வழக்கை பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒன்றுமே கிடைக்காம டான்பிட் கோர்ட்டுக்கு விட்டாருனாக்கா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் கிடைக்கிற ஒரு 50% 60% வாங்கிட்டு அதுக்கப்புறம் டான்பிட் கோர்ட்டுக்கு போச்சுனாக்கா நம்ம 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 வந்து அந்த உலகத்தை விட்டு சீரியஸ்லாம் கடந்து போனால் கூட ஏதோ பாதி ஆத்மா சாந்தி அடைஞ்சால் நம்ம போய் சேருவோம். அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க தயவுசெய்து நான் சொல்கிறத. உடனே வந்து கமெண்ட் போடுவான் போய் கீழே, இவன் வாங்கிட்டான், கோடிகளே வாங்கிட்டாமா. சொல்லிட்டு போங்கடா, நீங்கள் சொல்லிட்டு போங்கடா. நீங்கள் உருப்படவே மாட்டீங்க. நீயும் வாழ மாட்டேன், அடுத்தையும் வாழ விட மாட்டேன். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி தற்கூலிகளுக்கு வந்து நம்ம பேச்சில் நம்ம கேட்க போகிறது கிடையாது. அதனால் நீதியரசின் கரங்களை வலுப்படுத்த முடியாது, நம்ம செயல்படுவோம். அதுக்கு சங்கங்கள் மூலம் இணைஞ்சு வாங்க. நன்றி தோழர்களே. நன்றி நன்றி நன்றி.